ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் நமக்கு சமாதான பிரபுவா இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும்? யோசித்து பாருங்க. இந்த உலகத்துக்கு ஏன் இயேசு பிறந்தாரு? நம்மளை ரட்சிக்க. அவர் பிறந்த போது தூதர்கள் சொன்னப்பட்ட வாழ்த்துதல் என்ன? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். ஆமென். தேவப்பிள்ளை, இந்த பூமியில அப்படின்னா உங்களுக்கு என்னோக்க சமாதானத்தை கொடுக்க தானே உலகத்துக்கு வந்தார். ஏன்னா இந்த உலகம் சமாதானம் இல்லாமல் இருந்தது. எப்போ உலகத்து மேலே பிசாசு ஆளுகை செய்து உலகத்தை சீரழிச்சானோ அப்போவே ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார், நான் உலகத்துக்கு போயிட்டு என் ஜனங்களுக்கு ஆமென் என்னுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட என் மக்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்கணும்னு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு, சமாதான பிரபு. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவர் நாமம் சொல்லிட்டு சமாதான பிரபு. அல்லேலூயா. அவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா 9:6 வாசிக்கிறோம் அல்லவா? தேவப்பிள்ளையில் பயப்படாதீங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு ஃபேக்கான பீஸ் கிடையாது, ஒரு மாயமற்ற சமாதானம் இல்லை, ஒரு பொய்யான சமாதானம் அல்ல. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறைந்து போகிற ஒரு நிரந்தரம் இல்லாத சமாதானம் இல்லை. இது மெய்யான சமாதானம், நிரந்தரமான சமாதானத்தை அவர் கொடுக்கிற சமாதானம். என்னுடைய சமாதானம் எவ்வளோ ஸ்பெசிஃபிக் ஆண்டு சொல்ல பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ஏன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறது இல்லை, அதனால நீங்கள் உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காது இருப்பதாக. ஒரு எதை குறித்து கலங்கி பயந்து போறீங்கன்னு தெரியல தேவப்பிள்ளையில். இன்னைக்கு ஆண்டு திட்டமான ஒரு பேசுகிறாரு, அவர் சமாதான பிரபு, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை கூட வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவருமாயிருங்கள். பாருங்க, தேவ சமாதானம் இருதயங்களை ஆள கடவது. இதுக்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகம் எதை தேடிக்கொண்டிருக்கு? 1000 கோடி வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லைன்னா, சமாதானம் இல்லைன்னாக்கா என்ன பிரயோஜனம் இல்லை? இன்னைக்கு எத்தனை பேர் எனக்கு தெரியும், எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்குது, நிம்மதியான சாப்பிட முடியல பிரதர், தூங்க முடியல, சமாதானமே இல்லை, தற்கொலை பண்ணிக்கலாமா, எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தராரா. அவர் வாக்கு பண்ணிக்க, ஏன் சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, நான் உனக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிக்க போறேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, சமாதான பிரபுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால யாருக்கெல்லாம் இந்த சமாதானம் இல்லாமல் சமாதான குலைச்சலினால அன்றே பயந்து போய் கலங்கி போயிருப்பாங்கண்ணா, இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் சமாதானத்தின் நாள் என்று நான் டிக்ளேர் பண்ணுறப்பா. அன்ற உங்கள் மெய்யான சமாதானம், உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லாண்டவர பொய்யான சமாதானம் இல்லை, உங்கள் மெய்யான சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் இவங்க மேலே நான் கட்டவிழ்க்கிறேன். இந்த நாள் சமாதானத்தின் நாள் என்று சொல்லி இதில் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. கிருபை ஒப்பு கொடுக்கணும், மகிமை உமக்கு செலுத்துக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் சமாதானத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சமாதான பிரபு உங்களுக்கு முன்னாடி போகிறார், தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.